அனைவருக்கும் வணக்கம். பொதுத்தமிழில் ஒருவரி வினாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கான ஒருவரி வினாக்கள் 7ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலேருந்து எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவிக்கா பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருவிக்கா பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா துல்லம் அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பார். இது காஞ்சிபுரத்தில் இருக்குது. துல்லம் அப்படின்றதோட தற்போதைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டலம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்ததாக திருவிக்கா என்பதன் விரிவாக்கம் கேட்டாங்க அப்படின்னா திருவாரூர் விருதாசலனார் மகனார் கல்யாண சுந்தரம். ஓகேவா? திருவிக்கா அப்படின்றது பெயர் சுருக்கம். அதுக்கான விரிவாக்கம் திருவாரூர் விருதாசலனார் மகனார் கல்யாண சுந்தரம். ஓகேவா? அடுத்ததாக மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். ஓகேவா? அடுத்ததாக தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் பாடுபட்ட கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு திருவிக்கா. என்ன பார்த்தோன்னா இவர் பிறந்த ஊர் அது துல்லம். அது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அதோட தற்போதைய பெயர் தண்டலம்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இவரோட பெயருக்கான விரிவாக்கம் பார்த்துருக்குறோம். திருவாரூர் விருதாசலனார் மகனார் கல்யாண சுந்தரம் அப்படின்றது அந்த பெயருக்கான விரிவாக்கம். மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா அதுக்கான ஆன்சர் திருவி கல்யாண சுந்தரம்னு பார்த்தோம். தொழிலாளர் நலனுக்கும் பெண்கள் முன்னேற்றத்துக்கும் பாடுபட்ட கவிஞர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சரும் திருவிக்கான்னு பார்த்தோம். ஓகேவா? அடுத்ததாக தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டாங்கனாக்க திருவி கல்யாண சுந்தரனார் தான். ஓகேவா? தமிழ் தென்றல் அப்படின்ற சிறப்பு பேர் யாருக்கு இருக்குன்னா திருவிக்காவுக்கு தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க இவர் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் கொடுத்துருக்காங்க. நவசக்தி, தேசபக்தன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதழில் இவர் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். திருவிக்கா ஆசிரியராக பணியாற்றிய 2 இதழ்கள் ஒன்று நவசக்தி, இன்னொன்று தேசபக்தன். ஓகேவா? அடுத்ததாக பொதுமை வேட்டல் எனும் நூலின் ஆசிரியர் கேட்டாங்கனாக்க அது பார்த்தீங்கன்னா திருவிக்கா எழுதின நூல் தான். ஓகேவா? பொதுமை வேட்டல் அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா. இந்த பொதுமை வேட்டல் அப்படின்ற நூலில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 430 பாடல் இருக்கும், 44 தலைப்பு இருக்கும். ஓகேவா? 44 தலைப்பில் 430 பாடல்களை கொண்டது தான் இந்த பொதுமை வேட்டல் அப்படின்ற நூல். ஓகேவா? அடுத்து பார்ப்போம். திருவிக்கா எழுதிய ஒரு சில நூல்கள் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துருவோம். மனித வாழ்வும் காந்தியடிகளும் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு. ஓகேவா? மனித வாழ்வும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு. இந்த நூல்கள்லாம் திருவிக்கா எழுதின நூலாக வரும். ஓகேவா? அடுத்து வன்மை என்பதன் பொருள் கேட்குறாங்க. வன்மை அப்படின்னா கொடைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 சுழி இன் வந்துச்சுன்னா கொடைத்தன்மைன்னு வரும். அதே 2 சொல்லி கொடுத்தாங்கன்னா வலிமைன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிற வன்மை பார்த்திங்கன்னா கொடைத்தன்மையை குறிக்கும். ஓகேவா? வன்மை அப்படின்னா கொடைத்தன்மை. அடுத்ததாக திரு எனும் அடைமொழியை கொண்ட நூல் கேட்டாங்கனாக்க திருக்குறள். இது நமக்கு ஏற்கனவே கேட்டிருக்காங்க. திரு எனும் அடைமொழியை கொண்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். குறள் அப்படின்றத காமனாக வரும். இதை பெருமைப்படுத்துகிற விதமாக திரு அப்படின்ற அடைமொழியும் சேர்த்து சொல்லுவாங்க. அப்போ திருக்குறள்னு வரும். ஓகேவா? அடுத்து பார்ப்போம். குறள் வெண்பாக்களால் ஆன நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது திருக்குறள் தான். ஓகேவா? குறள் வெண்பாக்கள், குறள் வெண்பா அப்படின்றது பார்த்திங்கன்னா திருக்குறள் தான். 2 அடியில் வரக்கூடியது குறள் வெண்பான்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா திருக்குறள் இருக்குது. அதனால் குறள் வெண்பாக்களால் அது பாவகை தானே. திருக்குறளோட பாவகை குறள் வெண்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததாக சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவர். சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ மொத்தமாக பார்த்திங்கன்னா மொத்தமாக அவர் எழுதின எல்லா திருக்குறளையும் மொத்தமாக 7 வார்த்தை தான் யூஸ் பண்ணியிருப்பார். அந்த 7 வார்த்தையில் எல்லா கருத்துக்களையும் சொல்லிடுவார். அப்போ சுருங்க சொல்லி விளங்க வைப்பதில் வல்லவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் திருக்குறள் தான். மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரைன்னு கேட்டாங்கன்னா அது திருக்குறள் தான். ஓகேவா? அடுத்ததாக திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா 107 மொழிகளில் மொழிபெயர்த்திருப்பாங்க. திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அது 107 மொழிகளில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா முதல்ன்றதை விட அந்த உலகத்திலே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா விவிலியம்னு சொல்லுவாங்க. விவிலியம் அப்படின்னா பைபிள். அந்த பைபிளுக்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது திருக்குறள் தான். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விவிலியத்திற்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அது திருக்குறள் தான். ஓகேவா? அடுத்ததாக திருக்குறள் மொழிபெயர்ப்பு 2 கொடுத்துருப்பாங்க நமக்கு. திருக்குறளில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தது யாருன்னா வீரமாமுனிவர். இவர் ஃபுல்லாக மொழிபெயர்ப்பு கிடையாது. முதல் 2 இருக்கு இல்லைங்களா, அறத்துப்பால் அதுக்கப்புறமா பொருட்பால், இது 2 மட்டுமே அவர் மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார் லத்தீன் மொழிக்கு. காமத்துப்பாலை அவர் மொழிபெயர்த்திருக்க மாட்டார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜியு போப் திருக்குறள் முழுமையாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேவா? அவர் எந்த வருஷம் மொழிபெயர்த்தார் அப்படின்னா 1886.
ஜியு போப் வந்து திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார், முழுமையாக மொழிபெயர்த்திருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 1886. ஓகேவா. அடுத்ததாக வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என நமக்கு வந்து இவர் திருவள்ளுவர் வந்து சிறப்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான். ஓகேவா. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, மேக்ஸிமம் இந்த தமிழ்நாடுன்ற வார்த்தை வந்துச்சுன்னா பாரதியார் இருப்பார்னு பிடிச்சி வச்சுக்கோங்க. நிறைய இடத்துல அப்படி தான் இருக்கும். ஓகேவா. அந்த பாடலே அப்படி தான் இருக்கும். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னா பாரதியார். ஓகேவா. அடுத்ததாக வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பாரதிதாசன். ஓகேவா. வள்ளுவன் தன்னை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னது யாருன்னா பாரதிதாசன் சொல்லியிருப்பார். இதில் வையகமே அப்படின்றது கீ பாயிண்ட்டு. வையகமேனா உலகமே அப்படின்றது வரும். மேலே வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் வந்து தமிழ்நாடு மட்டும் சொல்லியிருப்பார். தமிழ்நாடு மட்டும் வந்துச்சுன்னா பாரதியார், உலகம் ஃபுல்லாக வந்துச்சுன்னா பாரதிதாசன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்ததாக திருக்குறளோட வேறு வேறு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல், இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்குது. அது இனிமேல் வரக்கூடிய வீடியோவில் வரும். இப்போ கொடுத்துருக்க நாளையும் பார்த்துக்கோங்க. வாயுரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல், இது எல்லாமே வந்து திருக்குறளோட வேறு பெயர்களாக வரும். ஓகேவா. அடுத்ததாக திருக்குறளின் பெருமையை உணர்த்தும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவ மாலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க 55 பாடல் இருக்கும். 53 புலவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா. திருக்குறளோட பெருமையை உணர்த்தும் நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவ மாலை. இந்த திருவள்ளுவ மாலை வந்து பார்த்திங்கன்னா 53 புலவர்கள் எழுதியிருப்பாங்க. 55 பாட்டு இருக்கும். பாட்டு தான் அதிகமாக இருக்கும், புலவர்கள் கம்மியாக இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்ததாக எந்த நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டியில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உருசிய நாடு. ஓகேவா. எந்த நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் இருக்கிற சுரங்க பெட்டியில் திருக்குறள் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து உருசிய நாடு. ஓகேவா. உருசிய நாடு அப்படின்னா ரஷ்யாவை தான் சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பார்ப்போம். எந்த நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விவிலியம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், பைபிள். இப்போ பைபிள் கூட வந்து திருக்குறளை வந்து இணைச்சி வச்சுருக்காங்க. அது எந்த நாட்டில் இருக்குன்னா இங்கிலாந்தில் இருக்குது. ஓகேவா. இங்கிலாந்தில் இருக்கிற அருங்காட்சியகத்தில் திருக்குறள் வந்து பைபிள் கூட சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகேவா. அடுத்து பார்ப்போம். திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் அப்படின்னா 10 பேர் சொல்லுவாங்க. ஓகேவா. யார் அந்த 10 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மணக்குடவர், அடுத்தது பரிமேலழகர், அப்புறமா தருமர், தாமத்தர், பரிதி, பரிபெருமாள், திருமலையார், மல்லர், நச்சர், காளிங்கர், இதெல்லாமே வருவாங்க. இவங்க எல்லாமே வருவாங்க. ஓகேவா. 10 பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் யாராச்சும் ஒரு ஆளை கொடுத்து பொருந்தாததில் அந்த மாதிரி எதனா கேட்பாங்க. மணக்குடவர், பரிமேலழகர், தருமர், தாமத்தர், பரிதி, பரிபெருமாள், திருமலையார், மல்லர், நச்சர், காளிங்கர். ஓகேவா. இதில் மணக்குடவர் தான் வந்து முதல் உரை எழுதியிருப்பார். சிறந்த உரை வந்து பரிமேலழகர் வந்து எழுதியிருப்பார். அது ரெண்டும் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா. திருக்குறளுக்கு முதல் உரை எழுதியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மணக்குடவர். திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பரிமேலழகர். இந்த சிறந்த உரை எழுதியிருப்பார் இல்லைங்களா பரிமேலழகர், அதை வந்து ஆறுமுக நாவலர் வந்து பதிப்பிச்சிருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா 1854. ஓகேவா. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதிய அந்த பரிமேலழகரோட உரையை வந்து ஆறுமுக நாவலர் 1854 வருஷம் பதிப்பிச்சிருப்பார், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்ததாக இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் படித்த முதல் நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து திருக்குறள். ஓகேவா. இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் எழுந்திரிச்ச உடனே படிக்கிற நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா திருக்குறள் தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக எளிதில் பேசவும் பாடல் பாடவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என கூறியவர் வந்து வள்ளலார். ஓகேவா. எளிதில் பேசவும் பாடல் இயற்றவும் இயற்கையாக அமைந்தது தென்மொழியாகிய தமிழ் ஒன்றே என கூறியவர் யாருன்னா வள்ளலார். ஓகேவா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக உலகின் மிக பழமையான நிலப்பகுதி அப்படின்னாக்க குமரி கண்டத்தை சொல்லுவாங்க. இதை தான் வந்து லெமோரியா கண்டம்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். லெமோரியா கண்டம் அப்புறம் குமரி கண்டம் ரெண்டுமே ஒன்று தான். இதுதான் வந்து உலகின் மிக பழமையான நிலப்பகுதின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்ததான் தமிழ் மொழி அழகான சித்திர வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பிள், அதுக்கப்புறமா தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா டாக்டர் கிரவுல் சொல்லியிருப்பார். தமிழ் மொழியை வந்து அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு, தமிழ் மொழியை அது வெள்ளித்தட்டுன்னு சொல்கிறாரு, திருக்குறளை தங்க ஆப்பிள்னு சொல்கிறாரு. அதை ரெண்டையும் சொல்லிவிட்டு பிறகு தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது அப்படின்னு சொன்னது யாருன்னா டாக்டர் கிரவுல் சொல்லியிருப்பார். ஓகேவா. அடுத்ததாக
தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர்னு கேட்டாக்க கார்டுவெல். அதாவது கால்டுவெல். அது ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, அதாவது தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் யாருன்னு கேட்டால் கால்டுவெல். ஓகேவா. அடுத்ததா, பெற்றோரை குறிக்கும் அம்மை அப்பன் என்பன நாஞ்சில் நாட்டு சொற்கள்னு சொல்லுவாங்க. இதை வந்து பிரிவுசையில் கேட்டிருக்காங்க. அம்மை அப்பன்ன்றது எந்த பகுதியில் வழங்கக்கூடிய சொற்கள்னு கேட்டாங்கன்னா நாஞ்சில் நாட்டில் வழங்கக்கூடிய சொற்களாக இருக்கும். ஓகேவா. பெற்றோரை குறிக்கக்கூடிய அம்மை அப்பன் அப்படின்றது நாஞ்சில் நாட்டு சொற்கள். ஓகேவா. அடுத்து, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா சொல்லுக்கும் ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொன்னது யாருன்னா தொல்காப்பியம் சொல்லியிருப்பார் தொல்காப்பியத்தில். ஓகேவா. அடுத்தது, முத்தமிழ் என்பது, முத்தமிழ்லாம் என்ன எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இயற்றமிழோடு இசைத்தமிழும் நாடகத்தமிழும் இணைந்ததை தான் வந்து முத்தமிழ்னு சொல்லுவாங்க. இயல் இசை நாடகம்னு படிச்சிருப்பீங்க. அந்த இயல் கூட இசையும் நாடகமும் சேர்ந்தது தான் வந்து முத்தமிழ்னு சொல்லுவாங்க. இதை வந்து முதற் சங்கத்திலேருந்து அப்படி தான் சொல்லிட்டு வராங்கன்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அடுத்ததாக, தமிழ் மொழியில் வந்து பார்த்திங்கன்னா இடுகுறி பெயர் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும், காரண பெயர் அதிகமாக இருக்கும். இடுகுறி பெயர் அப்படின்னா எந்த காரணமும் இல்லாமல் பொதுவாக ஏதாச்சும் ஒரு பேர், மண், மலை, காடு, இந்த மாதிரி சொன்னால் அது இடுகுறி பெயர். காரண பெயர் அப்படின்னா அதிலே வந்து செம்மண்ணா செங்கலரில் இருக்கா அப்போ செம்மண். இதே வந்து ஆலங்காடுனா அப்போ ஆலமரம் இருந்துச்சு அதனால் ஆலங்காடு. இந்த மாதிரி காரணம் வச்சு பேர் வச்சாங்கன்னா அது வந்து காரண பெயர். தமிழில் இருக்கிறது வந்து காரண பெயர் தான் அதிகமாக இருக்குது, இடுகுறி பெயர் வந்து குறைவாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. அடுத்ததான், வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறிய மொழின்னு கேட்டாங்கன்னா தமிழ் மொழி. வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறிய மொழி அப்படின்னா இப்போ தொல்காப்பியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் 2 இருக்கும், எழுத்து சொல் பொருள்னு 3 வரும். ஓகேவா. இப்போது அந்த எழுத்தும் அந்த சொல்லும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழிக்கு இலக்கணம் சொல்லும். அதில் இருக்கிற அந்த பொருள் இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வியலுக்கு இலக்கணமாக சொல்லும். ஓகேவா. அகப்பொருள் புறப்பொருள்னு சொல்லிட்டு தமிழரோட வாழ்வியலுக்கு இலக்கணம் சொல்கிற பகுதியாக வரும். அதனால தான் வந்து வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறிய மொழி அப்படின்னா தமிழ் மொழியை சொல்லுவாங்க. ஓகேவா. சரி, ஓகே, வீடியோ முடிஞ்சிருச்சு. இனிமேல் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து தொடர்ந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா. நன்றி.